ஹலோ டெவலப்பர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ நம்ம லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு ரியாக்ட் ஹுக் ஃபார்மை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கலாம் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதில் கொஞ்சம் லேக் இருக்குது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வீடியோவில் அந்த டாப்பிக்கையும் லைட்டாக கவர் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அதை எப்படி அட்வான்ஸாலாம் யூஸ் பண்ணலாம், இன்னும் எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதை கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, லேக் ஆகாத மாதிரி லேக் ஆகாது, இனிமேல் லேக் ஆகாது. ஸ்லோவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ ஸ்பீடை வந்து கொஞ்சம் யூடியூப்பில் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏன் நம்ம ரியாக்ட் ஹுக் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கான காரணத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸில் தான் நம்ம வந்து இந்த இதையும் நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் ப்ராஜெக்ட் ஐடிஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம சேனல்லே ப்ராஜெக்ட் ஐடிஸ்க்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மலாக ஃபார்ம் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு இன்புட் தான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஃபோன் நம்பர் வாங்க, இன்னொன்று பாஸ்வேர்டு வாங்க. ஸோ நார்மலாக நம்ம வச்சோம்னா என்ன செய்வோம்னா, யூஸ் ஸ்டேட்டில் 2 வேரியபிள் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஃபோன் பாஸ்வேர்ட். தென் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்ம் எழுதியிருக்கோம், அதில் நம்ம டேட்டாவை பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, இவ்வளோ நேரம் கோட் எழுதியிருக்கோம், இந்த ஈவெண்ட் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேலையெல்லாம் செஞ்சால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அந்த எரரை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ அது எந்த எரர் இல்லை. அது கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா, ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸில் நம்ம ரியாக்ட் வந்து அதாவது நம்ம வந்து ஒயிட் யூஸ் பண்ணலை, கரெக்டான அந்த ஃபுல் ஃப்ளெக்ஸ் ரியாக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த சின்ன சின்ன எரர்ஸ் சாக்கெட் அது இந்த ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸில் அதனால் அந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதை நீங்கள் வந்து கவர் பண்ணால் நமக்கு அவுட்புட்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்ட், ஸோ பாஸ்வேர்டு சம்திங் டைப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஃபார்மை சப்மிட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், சப்மிட் பண்ணால் எனக்கு அவுட்புட் வருது. ஸோ இதே அவுட்புட்டை தான் நான் வர வைக்க போகிறேன். ஸோ நம்ம கோட் பேஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன் கொஞ்சம் கூட. ஸோ இதை எப்படி சின்னதாக்குறது, கம்மியாக்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம எதெல்லாம் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வேல்யூ ஆன் சேஞ்ச் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டேன் இன்புட்லேருந்து. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தோமோ உங்களுக்கு இன்னுமே புரியும். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்ஸ்டலேஷன் கமாண்டை நான் வந்து சொல்லியிருந்தேன். npm install react -hook -form. ஓகே, ஸோ வெயிட் a minute, நான் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுது, அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே கோடஸ், இதான் அது வந்து ரியாக்ட் ஹுக் ஃபார்ம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற கமெண்ட் வந்து npm install ரியாக்ட் ஹுக் ஃபார்ம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா வேல்யூ ஆன் சேஞ்சாக எடுத்துட்டேன். இப்போ எப்படின்னா எனக்கு வேல்யூ கரெக்டாக எனக்கு வந்து கன்சோலில் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருக்கேன், ப்ரிவென்ட் டிஃபால்ட் பண்ணியிருக்கேன். தென் இந்த டேட்டா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு மறுக்க எனக்கு சப்மிட் ஆனோடனே அந்த டேட்டா வந்து அதுலேருந்து கிளியர் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக செட் ஃபோன் செட் பாஸ்வேர்ட்லாம் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க மொத்த டேட்டாவையுமே காலி பண்ணிட்டேன், இந்த யூஸ் ஸ்டேட்டையுமே எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம கோட் பேஸ் வந்து ரொம்ப குட்டியாயிருச்சா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஹுக் ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கற்று தரப்போறேன். ஓகே, ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ npm install react -hook -form இந்த கமெண்ட் அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கான்ஸ்ட் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, யூஸ் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஹூக் வந்து இருக்குது. அந்த ஹூக்கை நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா அது இம்போர்ட் ஆயிடும். ஸோ இந்த யூஸ் ஃபார்மை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூஸ் ஃபார்ம்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீஸ்ட்ரக்சரிங் பண்ண போகிறோம். ஸோ டீஸ்ட்ரக்சரிங்கில் என்னெல்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ரெஜிஸ்டர் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன். தென் ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டை இப்போதைக்கு நான் எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது சொல்கிறோம். ஸோ இந்த ஹேண்டில் சப்மிட் என்ன பண்ணும்னா, நம்ம இந்த சப்மிட் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் நடக்கிறதால ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது பேஜ் ரீலோட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்கும்னா அது ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஹேண்டில் சப்மிட்டை நான் எங்கே கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆன் சப்மிட் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு ஹேண்டில் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக நீங்கள் எதை அனுப்ப போகிறீங்கன்னா, நம்ம இங்கே வந்து லோக்கல் எழுதி வச்சிருக்க ஃபங்க்ஷனை அனுப்ப போகிறோம். ஸோ ஃபார்ம் சப்மிட் அப்படின்னு லோக்கலில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டு என்ன செய்ய போகிறோம்னா, அந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து டேரெக்டாகவே நமக்கு வந்து டேட்டா வந்துடும். அதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கன்சோல் லாகில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஹேண்டில் சப்மிட் எதுக்காக யூஸ் பண்ணுறது, அந்த ஈவெண்ட் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். தென் என்ன பண்ணால் அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும்போது அந்த ஃபார்மில் நம்ம என்னென்ன இன்புட் ஃபில்லாம் வச்சுருக்கோமோ
அதுக்கு நம்ம என்ன நேம் குடுக்க போறோம், அந்த நேம் குடுக்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். அந்த நேம்ல நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்ப இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி, அந்த வேரியபிள் நேம்லாம் நேம் குடுப்போம். அந்த நேம். ஸோ அந்த நேம்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இன்புட்டுக்கான ஒரு நேம் குடுப்போம். இப்ப ஃபோன் ஃபீல்ட்னா ஃபோன் அப்படின்னு ஒரு நேம் குடுப்போம். அது வந்து ஆப்ஜெக்ட்டா வரும்போது அதுக்கு கீயா வரும். ஓகேவா? ஸோ அத தான் நம்ம இப்ப வந்து இந்த ரெஜிஸ்டரா குடுப்போம். ரெஜிஸ்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, உங்க இன்புட்டுக்கு போயிட்டு ஒரு கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா, டாட் 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 ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர்ல ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு, இப்ப இந்த ஃபீல்டுக்கு ஒரு நேம் குடுக்க போறேன். இது வந்து ஃபோன் நம்பர் வாங்குறதுனா என்ன குடுக்கணும்னா, ஃபோன் அப்படின்னு ஒரு ஃபீல்ட குடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ வந்து இதுல வந்து ப்ராஜெக்ட் ஐஸ்ல வந்து ஏஐ வந்து உள்ள சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு அந்த இதெல்லாம் காட்டும். அந்த கோட் ப்ரிஃபரன்ஸ்லாம் காட்டும். ஸோ அத நீங்க வேண்டாம்னா நீங்க வந்து ப்ராஜெக்ட் ரெடியூஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே அந்த ரெஃபரன்ஸ ஆஃப் பண்ணி வச்சுட்டா அது உங்களுக்கு வராது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம்னா, ரிஜிஸ்டர் ஃபோன்னு இந்த இன்புட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இந்த ஃபார்ம்ல வந்து இந்த இன்புட் பாக்ஸ நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம். அதான் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றோம்யா. அவ்வளோதான். ஸோ இப்ப நான் பாஸ்வேர்ட் ஃபீல்டையும் அடுத்து ரிஜிஸ்டர் பண்ண போறேன். ஸோ அதே மாரி தான் டாட் 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 ரிஜிஸ்டர்ல இது வந்து பாஸ்வேர்ட் குடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கோட் பேஸ் எவ்வளோ பெருசா இருந்துச்சு ஒரு ஃபார்ம்ல இருந்து வேல்யூஸ் வாங்குறதுக்கு, இப்ப எவ்வளோ கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து வீடியோ ஸ்டார்ட்டிங்ல இப்பயே நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியலன்னா, அந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்ல இருக்க அந்த கோட் பேஸ போய் பாருங்க. ஸோ இப்ப நமக்கு இது அவுட்புட் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ஆப் ஒர்க்க ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம அவுட்புட் கூட இப்ப இருந்துச்சு ரிஃப்ரெஷ் பண்ண முடி. போயிருச்சு ரிஃப்ரெஷ் பண்ணயும். ஓகே. இத நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நான் வந்து ஒரு நம்பர் டைப் பண்ண போறேன். ஸோ எனக்கு இங்க காட்டுது அந்த நம்பர் எப்படி டைப் பண்ணுங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிட்டேன். அவுட்புட் பார்த்தீங்களா? சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. பட் இங்க எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. என்னன்னா, நம்ம வந்து யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபார்ம் கிளியர் ஆனுச்சா, இங்க ஏன் கிளியர் ஆகல? அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இந்நேரம் வந்திருக்கணும். ஸோ வந்திருந்தா அடுத்ததா நம்ம பார்க்க போறது அத பத்தி தான். ஸோ இப்ப நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஃபார்ம எப்படி கிளியர் பண்றது? அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ யூஸ் ஃபார்முக்குள்ள இருந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ரிஜிஸ்டர்ங்கிற ஆப்ஜெக்ட்ட பார்த்து தென் ஹேண்டில் சப்மிட் அந்த ஃபங்ஷன பார்த்தோம். அந்த ஃபங்ஷன் அப்படின்னா ஈவென்ட்ட வந்து நமக்கு பிரிவென்ட் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் ரீலோட் ஆகுறத பிரிவென்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவெல்லாம் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். தென் ரிஜிஸ்டர் என்ன பண்ணும்னா ஒவ்வொரு இன்புட்டையுமே நம்ம ஃபார்ம்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்ட பார்க்க போறோம். இந்த ரீசெட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் வந்து கிளியர் பண்ணிரும். ஓகே. இந்த கன்சோல் லாக் அப்புறம் என்ன பண்ணலாம்னா, ரீசெட் அப்படிங்கிற ஃபங்ஷனை மட்டும் இது வந்து ஒரு ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷனை மட்டும் கால் பண்ணி விட்டுருவேன். ஓகே. இப்போ போய் நம்ம ஆப்பை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த வாட்டி நான் ட்ரை பண்ண போறேன். ஓகேவா? இந்த வாட்டி ஒரு நம்பரை ட்ரை பண்ணுவோம். புதுசா புதுசா ட்ரை பண்ணுவோம். 765-897-34563 நிறைய நம்பர் போயிட்டு 10க்கு மேலயா இருக்கு. சரி இருக்கட்டும் பரவாயில்ல. நம்ம வந்து வேலிடேஷன்லாம் வைக்கலாம். வேலிடேஷன்லாம் வைக்கிறத நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 VK64 அப்படின்னு வச்சுட்டு என்டர் கிளிக் பண்றேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டும் வந்துட்டு இங்க உள்ள வேல்யூவும் காணாம போயிடுச்சு. ஓகேவா? ஸோ முன்னாடி இருந்த கோட் பேஸ்க்கும் இந்த கோட் பேஸ்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்ஷன்ல எத்தனை லைன் வச்சிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 லைன் வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா வெறுமனே 2 லைன் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ 2 யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருந்தோம். யூஸ் ஸ்டேட்டே யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு யூஸ் ஃபார்ம்ல ஒரு 3 ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துருக்கோம். அடுத்து இன்புட்ல போனோம்னா வேல்யூ வச்சிருந்தோம், ஆன் சேஞ்ச் வச்சிருந்தோம். இங்க ஒண்ணுமே வைக்கல. அந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட்ட மட்டும் வச்சிருக்கோம். இப்ப பார்த்தீங்களா? இப்ப உங்களுக்கு புரியுதா? இது ஏன் இவ்வளவு ஈஸியா இருக்கு? நம்ம அந்த டேட்டா வாங்குறதும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. இதுக்கப்புறம் இதுல நீங்க இன்னும் நிறைய வேலிடேஷன்லாம் பண்ண முடியும். ஸோ அத நம்ம இப்ப அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே கோடர்ஸ். இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இன்புட்ல ரெக்வயர்ட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அத நான் யூஸ் பண்ண போறது இல்ல. ரியாக்ட் ஹூக் ஃபார்ம வச்சே எப்படி நான் வேலிடேஷன் பண்ண போறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே. இப்ப நீங்க இன்புட் ஃபீல்டுக்கு டைரக்ட்டா வந்துருங்க. இப்ப நம்ம ஃபோன் நம்பர்னா நமக்கு நார்மலா எவ்வளோ இருக்கும்? ஒரு 10 நம்பர் இருக்குமா? ஸோ இங்க எப்படி நம்ம அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஆட் பண்றது அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கர்லி பிரேசஸ்ல ஒரு கமா போட்டு ஒரு பேரன்தீசிஸ் அதாவது அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு ஃபீல்டா அதாவது இது வந்து ஆப்ஷன்ஸ். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வேணுமோ அத வந்து நம்ம உள்ள ஆப்ஜெக்ட்டா வச்சுக்கலாம். ரெக்கார்டா வேணுமா? ஆமா ரெக்கார்ட். ரெக்கார்ட கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் ட்ரூன்னு குடுத்துட்டேன். ட்ரூன்னு குடுத்துட்டு கமா போடுறேன். எனக்கு இது எவ்வளோ லென்த் வேணும்? ஒரு 10 தான் இருக்கணும். எனக்கு மினிமம் எவ்வளோ இருக்கணும்னா 10. ஸோ இங்க மின் லென்த் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் மின் யூஸ் பண்றேன். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்? அதுவும் 10 தான். ஸோ மேக்ஸும் எனக்கு 10 தான் இருக்கணும். அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். ஓகே. மின் குடுத்துட்டேன், மேக்ஸ் குடுத்துட்டேன். ஓகே. இதே மாரி நம்ம பாஸ்வேர்டுக்கு செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ரெக்வயர்ட் ட்ரூ
மின் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும்னா ஒரு 6. அடுத்து மேக்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கணும்னா ஒரு 10 பாஸ்வேர்டுக்குள்ளே இருக்கணும்டா, அதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஃபார்மை போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம், இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு ஒரு ப்ராப்ளம் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ், ப்ராப்ளமே தான். எஸ் 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 என்ன ப்ராப்ளம்? அங்கே கமா போடக்கூடாதா அப்படின்னு அது சொல்லுது. எஸ், என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஷனல் ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கமாவோட சேர்த்து கட் பண்ணிட்டு எங்கே போட்டிருந்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இதையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கா இல்லையா? வெயிட் வெயிட் வெயிட், ஏற்கனவே அங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, நம்ம கமாவோட தான் கட் பண்ணுறோம். ஓகே 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 ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராக்கெட்டோட நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா கட் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக கட் பண்ணிட்டு அது உள்ள அந்த கமாவோட சேர்த்து போட்டுருவோம். போட்டாச்சு. ஸோ கீழே அதே மாதிரி. ஓகே, இந்த தவறை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷனல் ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே எடுக்கணும்னா எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அதுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேவா? இனிமேல் நமக்கு எது இங்கே எரர் காட்டுது, 2 கமா இருக்குடா அப்படின்னு காட்டுது. ஓகே, ஒரு கமா தான். ஓகே, எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சா? ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? நம்ம போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே, இந்த ப்ராப்ளம் இல்லை, பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே நான் என்ன பண்ண போகிறோம்னா 5 6 7 4 நம்பர் கொடுக்கேன். இங்கேயும் ஒரு 3 வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுக்கேன். எனக்கு என்ன ஆகுனா ஃபார்ம் சப்மிட் ஆகலை. பட் எனக்கு எரர் மெசேஜும் வரலை. ஸோ இப்போ நம்ம 10 நம்பர் அங்கே போட்டு பார்ப்போமா? 2 போட்டாச்சு, 4 6 8 10 நம்பர் போட்டாச்சு. இங்கே நமக்கு மினிமம் எவ்வளோ போடணும்? 6 போடணும். ஸோ 1 2 3 4 5 6 என்டர் அடிக்கிற என்னாச்சு? மறுபடியும் போய் காட்டுது. 10 நம்பர் கரெக்டாக போட்டிருக்கோம். 2 4 6 8 10. ஓகே, என்ன பிரச்சனை? நம்ம மினிமம் 10 கொடுத்துருக்கோம், மேக்ஸிமம் 10, அதாவது ஒன்று தான் அங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த மேக்ஸ் 10 இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ நான் எடுத்து விட போகிறேன். எடுத்து சேவ் பண்ணிட்டு இங்கே வரேன். இப்போ வந்து என்டர். ஓகே, ரீப்ரெஸ் பண்ணிவிடும். 8 போட்டாச்சு. இங்கேயும் ஒரு 8 6 6 நிறைய போட்டாச்சு. இப்போ என்டர் கொடுக்கேன். சப்மிட் ஆகலை. ஏன் ஆகலை? இங்கே வந்து நிறைய 8 இருக்குது. கரெக்டாக நம்பர் கொடுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 0. கரெக்டாக தான் இருக்கும். இங்கே வந்து 6 இல்லையா? ஓகே 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 கோடஸ், நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கோம் அப்படிங்க உங்களுக்கு புரியுதா? புரியல. ஓகே, நம்ம வந்து இங்கே மின் மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக மின் லென்த்துன்னு கொடுத்து பார்ப்போமா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் மின் மேக்ஸ், இந்த குழப்பம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அப்படிங்கும்போது எனக்கு என்ன குழப்பம்னா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் வந்து நம்ம மின் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் நான் லைட்டாக குழம்பிருக்கேன். சரி, ஓகே, இன்னொரு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக நம்ம எரரை பிரிண்ட் பண்ணுறதை பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன எரர் வருது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். 2 3 4 5 6 7 8 9 0. ஓகே, என்டர். ஓகே, பக்கா ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ பக்கா ஒர்க் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எரரோட பிரிண்ட் பண்ணது என்ன எரர் வந்துச்சுன்னு நமக்கு தெரியலையே. ஸோ அதை எப்படி வேலிடேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே கோடர்ஸ், இப்போ நம்ம அந்த எரரை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி ஷோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பேர் என்னன்னா ஃபார்ம் ஸ்டேட். ஃபார்ம் ஸ்டேட்லேருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வாங்க போகிறோம், எரர்ஸ். ஸோ இந்த எரர்ஸ் நமக்கு என்ன தரும்னா, நம்மளோட இன்புட்டு நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்தபடி இல்லைன்னா அது எரரை கொடுக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் செக்ஷனுக்குள்ளே என்ன வைக்க போகிறேன்னா எரர்ஸ் டாட் நம்ம என்ன நேமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இந்த இன்புட்டை? ஃபோன். ஸோ ஃபோன் அண்ட் என்ன கொடுக்க போகிறேன்? இங்கே வந்து ஒரு எரர் மெசேஜ் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா கமா போடக்கூடாது, பி, ஒரு பி டேக்கில்
அதேதான். ப்ளீஸ் என்டர் ஏ வேலிட் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். இப்ப போயிட்டு நம்ம ஃபார்ம ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்ப நான் ஃபார்ம என்ன பண்ண போறேன்னா, வெறுமனே அப்படியே சப்மிட் பண்றேன். பாத்தீங்களா? எரர் பாத்தீங்களா? ப்ளீஸ் என்டர் ஏ வேலிட் ஃபோன் நம்பர் அப்படின்னு ஒரு எரர் வந்திருக்கு. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? வெயிட் எ மினிட். ஓகே. இப்போ இது வந்து நம்ம கஸ்டம் எரர். என்ன எரர்ன்னு நம்மளா வைக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எரர் இருந்தா அது என்ன எரர் அப்படிங்கிறத அதுட்டருந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன எரர்ன்னு கரெக்ட்டா அது சொன்னா தான் நமக்கு தெரியும். ஸோ எரர்ஸ் டாட் ஃபோன் டாட் மெசேஜ். ஓகேவா? இந்த மெசேஜ்ல நமக்கு என்ன எரர் வருதோ, ஸோ நம்ம வேலிடேஷன் வச்சோம்னா கரெக்ட்டா என்ன எரர் அப்படிங்கிறத அது வந்து நம்ம டெவலப்பர்ஸ்க்கு காட்டும். நம்ம அத யூசருக்கு மறுக்க காட்டும்போது நம்ம வந்து மாறி மாறி ஸோ டெவலப்பர்ஸ்க்கு அது என்ன எரர் காட்டுது அப்படிங்கிறது தெரியுங்களா? ஸோ இங்க சப்மிட் குடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னா, இப்ப பிரிண்டே ஆகல. ஸோ எந்த மெசேஜும் வரல. ஸோ நம்ம வந்து எந்த மெசேஜும் குடுக்கல. அதனால வரலன்னு நெனைக்கிறேன். ஸோ வேற டாட் வச்சு வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ டைப் வேற இல்ல. ஸோ நம்ம மெசேஜ் குடுக்கல. ஸோ மெசேஜ் வரல. ஸோ கஸ்டம் மெசேஜ் எப்படி குடுக்குதுன்னா, ஸோ இந்த மெசேஜ் எப்படி குடுக்குதுன்னா நம்ம அடுத்த வர்ற இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோல என்ன வச்சிருக்கோம்னா, ஒரு ரிசால்வர் வச்சு நம்ம லாஸ்ட் வீடியோ ரிசால்வர் பார்க்கலாம்னு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் குவைட் லாங்கா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எரர்ஸை ஷோ பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ப்ளீஸ் ப்ரொவைட் எ ஃபோன் நம்பர் அப்படிங்கிறதே வச்சிடலான்னு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு பாஸ்வேர்டுக்கு வச்சிருவோம். ஸோ பாஸ்வேர்டு வைக்கும்போது இங்கே என்ன வைக்கணும்? ஃபோன் எடுத்துட்டு பாஸ்வேர்ட் இங்கேயும் பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுட்டேன். ஓகே இப்போ நம்ம ஃபார்மை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். யாராவது வந்துச்சு, ப்ளீஸ் ப்ரைவேட் ஃபோன் நம்பர், ப்ளீஸ் ப்ரைவேட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த இன்னும் கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போவே சொல்லியிருந்தேன். ரிசால்வர். ஸோ அந்த ரிசால்வர் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இப்போது என்ன பண்ணியிருக்கேன் அதுக்கான ஒரு சின்ன ரிவீல் மாதிரி இந்த வீடியோவில் கொடுத்துரும். ஓகேவா? அப்போ தான் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த என்ன பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதை என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்கீமா மாதிரி எழுதி வச்சுக்கிடுவோம். கிட்டத்தட்ட ஆமாம், ஒரு ஸ்கீமா தான். அது ஒரு ஆப்ஜெக்டாக எழுதி வச்சுக்கிடுவோம். அந்த ஆப்ஜெக்ட்டில் நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோமோ அது இங்கே வந்துடும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டில் இப்போ இந்த மெசேஜ் எரர்ஸ் டாட் ஃபோன் டாட் மெசேஜ் கொடுக்கும். அந்த மெசேஜ் வரல பார்த்தீங்களா? அந்த மெசேஜை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, புரியலைன்னா மற்ற ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். புரிஞ்சிருந்தா அந்த டிஃபரன்ஸை கற்றுக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம ஸ்டேட் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது, அதே ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சு ஹூக் ஃபார்ம் கற்றுக்க இன்னையிலேருந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எரர் வரதான் செய்யும். ஸோ எரர் இல்லாமல் நம்ம எதையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ எரர் பண்ணுங்கள், தவறு பண்ணுங்கள், டெவலப்பர் ஆகுங்க. நம்மளாம் கோடர்ஸ், டெவலப்பர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ். ஓகே கோடர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம வரோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்க, சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இதே மாதிரி வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ கோடர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.